யூனியன் பட்ஜெட்ல கேபிட்டல் கெயின்ஸ்ல இருந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் வரைக்கும் 10 இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது அசெட்ஸ் லைக் ஹவுசஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்ல இருந்து வர கெயின்கான டாக்ஸ் தான் கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல இனிமே நீங்க 20% டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இதுக்கு முன்னாடி அது 15% இருந்துச்சு. அது போக ஆல் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல 10% இருந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இப்போ 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்னன்னா அப் டு ₹1.25 lakh வரைக்கும் கெயின்ஸ்க்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஏர்லியர் இதோட லிமிட் 1 lakh இருந்துச்சு. நீங்க F&O ட்ரேடரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ். ஏன்னா இனிமே நீங்க ஹையர் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். F&O of securities ஓட security transaction tax STT இப்போ 0.02% for futures and 0.1% for options மாறிடுச்சு. அது போக ஷேர் பைபேக்ஸ்ல வர இன்கம்க்கு இதுக்கு முன்னாடி டாக்ஸ் எக்ஸெம்ஷன் இருந்துச்சு. இனிமேல் டாக்ஸ் இருக்கு. இப்போ கார்ப்பரேட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆல் கேசஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏஞ்சல் டாக்ஸை கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் ரிசீவ் பண்ற ஃபண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் இம்போஸ் பண்ற டாக்ஸ் தான் இந்த ஏஞ்சல் டாக்ஸ். இது கம்பெனியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் அப்ஸ் ரிசீவ் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வர டாக்ஸ் அண்ட் இது 30% இருந்துச்சு. ஃபாரின் கம்பெனிஸ்க்கு இந்த பட்ஜெட்ல குட் நியூஸ் இருக்கு. ஃபாரின் கம்பெனிஸ்க்கு டாக்ஸ் ரேட் 40%ல இருந்து 35% டிக்ரீஸ் பண்ண போறாங்கன்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபாரின் ஓன்ட் ஃபாரின் கண்ட்ரோல் கம்பெனிஸ் ஆர் FOCCன்னு சொல்லப்படுற கம்பெனிஸ்க்கு இது பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்றாங்க. நியூ டாக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் யூனியன் பட்ஜெட்ல இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிலீஃபும் இல்ல. ஆனா நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு. முதல்ல நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ₹50,000ல இருந்து இப்போ ₹75,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்க இன்கம்ல இருந்து டாக்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ல தான் டாக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வர ஸ்லாப்ஸையும் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்லாப்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, டாக்ஸ் ரேட்ஸ்ல இல்ல. நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இன்கம் அப் டு ₹3 lakh will still not be taxed. ஆனா ₹3 to 7 lakh it will be 5%, ₹7 to 10 lakh will be 10%, ₹10 to 12 lakh will be 15%, ₹12 to 15 lakh will be 20%, and above ₹15 lakh income will be taxed at 30%. நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க பட்ஜெட்க்கு முன்னாடி நியூ டாக்ஸ் ரெஜிமோட ஸ்லாப்ஸ் பத்தி நாங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுவோம், பாருங்க. இந்த டாக்ஸ் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பட்ஜெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு அப்ஸ்டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.